ஹாய் ஒருவன் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஒரு லைட்டும் போயிடுச்சு, இருக்கிற ஒரு லைட்டும் போயிடுச்சு. நாளைக்கு ரெடி பண்ணிடுறேன். சரி, ஓகே. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். நிறைய டிஎன்இ வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனல். சரி, ஓகே. கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணவே மாட்டேங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்க புண்ணியமாக போகும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான இதை பார்த்துடலாம். ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி பேசுகிற காரணம் என்னென்னா, ஓவர் ஹைப்டா, ஒர்த்தா அப்படின்னு சொல்லி தமிழில் பார்த்தோன்னே வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ஜோன்லேயும் கோயம்புத்தூர் ஜோன் எடுத்த டாப் கல்லூரிகள் இருக்கும். அந்த டாப் கல்லூரியில் ஒரு கல்லூரி தான் ராஜலக்ஷ்மி. சென்னையில் இருக்க ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். இதோட கவுன்சிலிங் கோட் 1211. இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காலேஜை பற்றி பேசணும் அப்படின்னா கட் ஆஃப்லாம் கொஞ்சம் நிறையா வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தாறுமாறாக ஏறிச்சு லாஸ்ட் ரெண்டு வருஷத்தில். ஸோ இந்த வருஷமும் ஒரு அதிக கட் ஆஃப் தேவை. ஆனால் இவங்க 18 கோர்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு கட் ஆஃப் செகண்டரி பிரான்ச்சஸ்க்கும் டெர்ஷரி பிரான்ச்சஸ்க்கும் எல்லாமே கம்மியாக வாய்ப்பு இருக்குது. கம்மியான கட் ஆஃப்க்கும் கிடைக்கும் இதில். ஓகேவா? ஸோ ஃபீஸு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது இவங்க சைடில். சென்னை ஜோன்னாலே கொஞ்சம் ஹையாக தான் இருக்குன்னு தோணுது. பட் ஆனால் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் கொஞ்சம் ஹை தான். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா என்ன குறை நிறைகள் அப்படின்னு சொல்ல போனால், காலேஜுக்குள்ளே போகணுன்னாலே 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அது உள்ளே போகிறதே ஒரு சேலஞ்சிங் தான். அது மட்டும்தான். அண்ட் காலேஜ் அவங்க டிசிப்ளின்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு க்ரீன் கேம்பஸ்ஸு நல்லா இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸும் சூப்பராக கொடுக்குறாங்க. அண்ட் உள்ள எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி எல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ரிவ்யூங்க. ஸோ ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லாயிருக்கு, மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, ஏசி இருக்குது, நான் ஏசி இருக்குது. அண்டு ஃபுட்டுமே நல்லாயிருக்கு. ஃபுட்டு சுமார் இருந்தால் ஒரு சிலர் சொன்னாங்க. இப்போ நான் ஒரு சிலர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியல. அது கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா பெரிய காலேஜ், வளர்ந்து வர ஒரு கல்லூரி. ஆனால் பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியட்லேயே வளர்ந்துட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கொஷின் பேப்பர். அட்டானமஸ் கல்லூரியிலேயே அவங்களே சிலபஸ் செட் பண்ணி அவங்களே கொஷின் பேப்பர் கொடுத்து அவங்களே கரெக்ஷன் பண்ணுறது தானே. கொஷின் பேப்பர் டஃப்பாக தான் இருக்கும் எப்போயுமே அப்படின்னு சொல்கிறாங்க பசங்க. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிலபஸ் எல்லாம் அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இந்த ட்ரெண்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சிலபஸ் தான் அவங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்தது. அண்டு காலேஜ் ஸ்ட்ரிக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரிக்ட்டும் கிடையாது, பிஹெச்டி மாதிரி தான். ஸ்ட்ரிக்ட்டும் கிடையாது, மாடரேட்டும் கிடையாது. கரெக்டாக அந்த டிசிப்ளினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கல்ச்சரல்ஸ்க்கு பஞ்சமே கிடையாதுங்கிறாங்க. 1 இயரில் ஒரு 7லேருந்து 8 கல்ச்சரல்ஸ் வந்துருங்கிறாங்க. 8 ஏதாவது ஈவெண்ட்ஸ் வச்சுருவாங்க. கல்ச்சரல்ஸுங்கிறத விட ஈவெண்ட்ஸ் வச்சுருவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப பெருமையாக நான் பார்க்குறேன். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. ஃபீஸு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபுட்டு ஹாஸ்டலுக்கு சரியில்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் அவ்வளோதான். மித்தபடி எல்லாருமே இந்த ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கலாம் நம்பி. ஓகேவா? இது ஒரு டயர் 1 கல்லூரி. சென்னையில் பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் சிட்டியில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ராஜலக்ஷ்மி நகரில் இருக்குது. அட்டானமஸ் கல்லூரி. இது அன்யூனிவர்சிட்டி கீழே வர கல்லூரி தான். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஐசிடி அப்ரூவல் வாங்கின கல்லூரி. ஆப்வியஸ்லி எல்லா கல்லூரியும் அப்படி தான். 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜை பற்றி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாமே பார்த்துக்கிட்டு இந்த வருஷம் நீங்கள் 2025 உள்ளே போகணுன்னா என்ன கட் ஆஃப் இருந்தால் என்னென்ன கோர்ஸுக்கு போகலாம் கம்யூனிட்டி வைஸ் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? NACல A++ வாங்கியிருக்கீங்க. NIR ரேங்கில் 86th பொசிஷன் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பரான நம்பர். NBA அக்ரிடேஷன் கோர்ஸஸும் நிறைய வச்சுருக்காங்க. 18 UG கோர்சஸ் வச்சுருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது நான் வரவேற்கிறேன். அண்ட் ஹையஸ்ட் 40 lakhs per annum வாங்கி தந்திருக்காங்க ஒரு பையனுக்கு. அண்ட் மீடியன் சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakhs per annum, 14 lakhs per annum கிட்ட வரும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு லோவஸ்ட் அப்படி ஆவரேஜாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5 lakhs per annum வாங்கி தராங்க. 90% பேர் பிளேஸ் ஆயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு 1,50,000 வித் டிரான்ஸ்போர்ட் ஃபீயோட வாங்குறாங்க. பட் இது கோர்ஸை பொறுத்து மாறும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்ஸ் எடுத்திங்கன்னா 2 லட்சம் தாண்டிடும். சரிங்களா? ஸோ ஆவரேஜாக 1,50,000 வரைக்கும் வாங்குறாங்க டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து. ஹாஸ்டலோட சேர்த்து டியூஷன் ஃபீயும் சேர்த்து 2,30,000 வாங்குறாங்க. அதுக்கு மேலேயும் தாண்டறக்கு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ் எடுத்தால். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் டிமாண்டு தானே, ஃபீஸ் கொஞ்சம் ஹைப்பாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்ல காலேஜ் தான், படிச்சுக்கலாம். ADS ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் என்னென்ன கம்யூனிட்டிக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நமக்கு இது போன வருஷத்தோட கட் ஆஃப் OC, BC, BCM, MBC
ஆவரேஜாக எவ்வளோ இருந்தால் கிடைக்கும்னா இவங்களுக்கு 185க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் கிடைக்கும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 174க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். மேலேனா ஒரு மார்க் 175 அந்த மாதிரி இருந்தால் கிடைக்கும். அந்த மாதிரி நான் சொல்கிற எல்லா கட் ஆஃபும் ஆவரேஜாக சொல்கிறது ஒரு மார்க் ஜாஸ்தி இருந்தால் சேஃபர் ஜோன். ஏரோநாட்டிக்கல் வந்து நல்லாவே பண்ணுறாங்க, இங்கே டிமாண்டான கோர்ஸ்னு சொல்கிறாங்க. 180.5 அப்படிலாம் க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிஎம்க்கு இல்லை. அண்ட் எம்பிசிக்கு வந்து 172 எல்லாம் க்ளோஸ் ஆன கட் ஆஃப். ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 174 175க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும் இந்த வருஷம். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 162க்கு மேலே இருந்தால் கிடச்சிரும், விச் இஸ் லோவஸ்ட் கட் ஆஃப் ஃபார் எஸ்சி எஸ்சி எஸ்டி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிசி பிசி ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 182க்கு மேலே இருக்கணும். அண்ட் ஆவரேஜாக எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 172க்கு மேலே தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கல்லூரியில் 162க்கு மேலே இருக்கணும் ஆவரேஜாக. அண்டு இது வந்து பரவாயில்ல. எஸ்சி எஸ்சிக்கு 159க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும். இது ரவுண்ட் 2ல் ட்ரை பண்ணலாம் இப்போ ஆட்டோமொபைல். சரிங்களா? பயோமெடிக்கலும் கம்மி தான். பயோமெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 167 இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே இருக்கணும். 162க்கு மேலே இருக்கணும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோடெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 168க்கு மேலே இருக்கணும். கிட்டத்தட்ட பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி ஒரே கட் ஆஃப் மாதிரி தான். 170 இருந்தால் ஈஸியாக கிடச்சிரும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 155 கிட்ட இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 183க்கு மேலே 185 இருந்தால் இந்த வருஷம் கிடைக்கும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 165க்கு மேலே இருந்தால் கிடச்சிரும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல கோர்ஸ் தான். 181 183 வரைக்கும் இருக்கணும் இந்த வருஷம். அண்ட் எஸ்சி எஸ்சிக்கு 175 வரைக்கும் இருந்தால் இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்னால கொஞ்சம் ஃபீஸ் ஹையாக தான் இருக்கும். சரிங்களா? 161.5க்கு மேலே இருக்கும். 160 இருந்தால் சேஃபு. எஸ்சி எஸ்சிக்கு 160 இருந்தால் சேஃபு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அதுவும் கம்மி தான். 167 170க்குள்ளே இருந்தால் கிடச்சிரும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 165 இருந்தால் கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. ஸோ இது வந்து 188லேருந்து 190 வரைக்கும் இருக்கணும் இந்த வருஷம். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 175க்கு மேலே இருந்தால் கிடச்சிரும். அண்டு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமாண்டான கோர்ஸ் தான். இதுக்கும் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 185க்கு மேலே இருக்கணும் எம்பிசி பிசி ஓசி. அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 167க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ ட்ரிபிள் இ கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 180க்கு மேலே இருந்தால் 181 182 இருந்தால் கிடச்சிரும். எஸ்சி எஸ்சிக்கு 176 இருந்தால் கிடச்சிரும். 176 கூட வேண்டாம், 165 அந்த கிட்டதாலே கிடச்சிடும். ஃபுட் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 167க்கு மேலே ஒரு 169 தான் சேஃபாக இருக்கும். எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 151க்கு 52 இருந்தால் சேஃப் இந்த வருஷம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி கொஞ்சம் டிமாண்ட் தான். 185க்கு மேலே இருக்கணும் கட்டாயமாக. 186 7க்கு தான் இந்த வருஷம் கிடைக்கும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 174.5க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 175 ஆப்வியஸ்லி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் எடுத்து நல்லபடியாக படிக்கலாம். இதுக்கும் கோர் பிரான்ச்சஸ் எல்லாம் வராங்க, கோர் கம்பெனிலாம் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். 169 170 இருந்தால் இந்த வருஷம் கிடைக்கும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 157 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மெக்கட்ரானிக்ஸும் இதில் வந்து நல்ல கோர்ஸுங்கிறாங்க. 176க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 166க்கு மேலே தான் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் எம்பிசி பிசி ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 175 அதுக்கு மேலே இருந்தால் கிடச்சிரும். அண்டு எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 170 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 170 172. சைபர் செக்யூரிட்டி கொஞ்சம் டிமாண்டு தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 183 மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 184 185 சேஃபர். அண்ட் இந்த வருஷம் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 175 இருந்தால் சேஃபர். ஸோ நான் எது சேஃபஸ்ட் கட் ஆஃப்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா ரேங்க் வச்சு தான் நம்ம சொல்லணும், ரேங்க் வராமல் பேசக்கூடாது. அதனால தான் நான் 1 2 அதிகமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே இருந்தால் சேஃப். சரிங்களா? ஸோ இந்த காலேஜை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா கோர் கம்பெனி வந்து வராங்கன்னு சொன்னாங்க, பசங்க மத்தியில் சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் நிறைய வராங்க. அண்ட் சர்வீஸ் பேஸ் கம்பெனி வராங்க, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி வராங்க. பட் மெயினாக கோர் பிரான்ச்சஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த கல்லூரியை மிஸ் பண்ணிட வேண்டாம். நீங்கள் ஜாலியாக எடுத்து படிக்கலாம். ஏன்னா கேம்பஸும் நல்ல வைப்ரான கேம்பஸ் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த ஒரு நல்ல காலேஜோடு வருவோம். அண்ட் நிறைய வீடியோக்கள் டிஎன்ஏக்கு வந்துட்டு இருக்குது. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.